ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்கட். எங்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. கேமரா ஒன்று வாங்கியிருக்கேன், ஆக்ஷன் கேமரா ஒன்று. நம்ம சேனலில் வந்து டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு இதாக இருக்குது, பார்க்குற விஷயம் தான் இருக்குது. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச ஒரு எஃபர்ட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2700 ஒரு கேமரா வாங்கியிருக்கேன். நாய்ஸ் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் கேமரா 6 மெகா பிக்சலுக்கு. அந்த கேமரா தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டரில் இருக்க மாதிரிலாம் வந்து இன்னும் பெருசாக வந்து இதில் இது இருக்காதுன்னு நான் சொல்லப்படுறது இல்லை. சும்மா அதை அன்பாக்சிங் பண்ணுறது அவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அவ்வளோதான், நாங்கள் இப்படி பார்ப்போம். இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணுறேன். எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து கடைங்களில் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன். பார்த்து கிளிக்காங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா 6999 போட்டிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஆன் 2019 போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம வாங்கின ரேட் பார்த்தீங்கன்னா அது 2700 சம்திங் தான் இருக்குது. என்னென்ன அக்சசரிஸ் வந்து சைட்லேயே போட்டிருக்காங்க, வெளியிலே போட்டிருக்காங்க. கேமரா பார்க்கறது நல்லா தான் இருக்குது. கேமரா இப்போ வாட்டர் ப்ரூஃப் கேஸிங்கோட கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ஓகே, மவுண்ட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு பஃப்லே போட்டுனா மவுண்ட் இருக்குது. சார்ஜர் கேபிள், பைக்கில் யூஸ் பண்ணுவோம், பைக்கால் பைசைக்கிள் அதே மாதிரி தான். க்ளவுஸ் கையில் கொடுக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைபாடில் வந்து போடும்போது யூஸ் பண்ணுறோம். இது ஒரு மவுண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளாத் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா அது மென்ஸ் கிடைக்கிறது. இதெல்லாம் நம்ம தான் தூக்கி போட்டு மாதிரி. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ யூஸ் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் புக். இந்த மேனுவல் புக் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம இது குறித்து பார்க்க மாட்டோம். 2 நாளுக்கு வாங்கிட்டு கேமரா பார்த்தீங்கன்னா கேமரா வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கேஸிங்கோட இருக்குது. அந்த கேமரா பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி இந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸிங் கழட்டணும் அப்படின்னா சின்ன வேலை தான். எப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த கீழே அந்த நாவை ப்ரெஸ் பண்ணி தூக்குனீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இது அன்லாக் ஆகிடும். இது கட்டிட்டு கேமரா வெளில எடுத்துடலாம். அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா கேமரா பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னா இது வந்து அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது, இந்த ஒய்ஃபை பட்டன் இருக்குது, இது ஷட்டர் பட்டன் நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கிறது, வீடியோ எடுத்துக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பவர் பட்டன். இந்த பவர் பட்டனை ஒரு 3 செகண்ட்ஸ்லேருந்து 5 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது ஆன் ஆயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள், மெமரி கார்டு போடுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் போடுறதுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து ஆன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கேமரா ஆன் ஆயிடுச்சு, சரிதா? இந்த கேமரா ஆன் பண்ணிடுச்சு. இந்த கேமரா வந்து கேமராவோட செட்டிங்ஸ் ஃபுல் கண்ட்ரோலே நம்ம மொபைலில் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து நாய்ஸ் ப்ளே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலியமாக ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் வந்து பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ண போச்சு பார்த்தீங்கன்னா கூகுள் பேல போய் நாய்ஸ் ப்ளே ஒரு ஆப் எடுத்துக்கலாம். அந்த ஆப் வந்து ஏற்றிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும் நாய்ஸ் ப்ளேயோட ஆகுது. இந்த ஆப்லேருந்து நம்மளோட மொபைல்லேருந்து ஒய்ஃபை ஆன் பண்ணிட்டு இதில் இங்கே ஒய்ஃபை ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா சைடில் இருந்துட்டு ப்ரெஸ் பட்டன் இருக்குது, ஒய்ஃபை பட்டன் மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு லோட் ஆகும் கரெக்டாக. ஒரு ஐடியா ஒரு பாஸ்வேர்டோடு சேர்த்து நம்ம மொபைலுக்கு வந்துடும். நம்ம வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை வந்து 2G 3G 4Gன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகணும். ஆனால் அந்த ஆப் போகாது. ஏன் தெரியல. என்ன அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 1 டைம் யூஸ் பண்ணி பார்த்தேன், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போச்சு. எனக்கு இதில் இருக்க ஒரு ட்ராபேக் வந்து நிறைய பேர் போட்டிருக்காங்க, வந்து கூகுள் பேலேயே நிறைய பேர் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா இது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் ஆக மாட்டேங்குது ஆப் வந்து இதனால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க.
போட்டிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து சப்போர்ட் ஆகுது, ஒரு சிலர் சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சப்போர்ட் ஆச்சு. ஆட்டோமேட்டிக்காக இதில் ரெக்கார்டாக வீடியோ சொல்லி ப்ளே ஆச்சு. ஆட்டோமேட்டிக்காக அப்படியே சேவ் பண்ணிக்கலாம் மொபைல்லையே. ஆனால் வந்து போக போக பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் போடுறப்ப இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகல. ஆப் தான் ப்ராப்ளம். ஆனால் கேமரா பற்றி எந்த இஷ்யூ இல்லை. அந்த மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஏன்னா நம்ம நார்மலாக வந்து மொபைலில் யூஸ் பண்ணுறது எப்படி நம்ம நார்மல் மொபைல் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணோம் அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் வந்து இதில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஃப்ரண்ட் பட்டன் இருக்குல்ல, இந்த பவர் பட்டன் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கேமரா மாறும். 16 மெகா பிக்சல் 720 FPS இதெல்லாமே செட்டிங்ஸ் எல்லாம் உள்ளே மாறுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த வீடியோ வந்து லோட் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகிடுது. பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வருது பார்த்தீங்களா இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா மாற்றிக்கலாம். அதிலே ஒவ்வொருதா செட்டிங்ஸில் போய்ட்டு 721 பிக்சல் 120 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் மாற்றிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்துக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது இந்த இடத்துல. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஒவ்வொன்று கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா மாறும். இது எப்படின்னா வீடியோ ரெசல்யூஷன் 4K வேணுமா, இது வந்து ஒரு 4K கேமரா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது 4K வேணுமா இல்லை சவுண்ட் இன்புட்டு ஸ்லோ மோஷன் எல்லாமே நம்ம இதில் மாற்றிக்கலாம். அந்த அப்போன் பட்டன் இருக்குது. ப்ரெஸ் பண்ணி வந்து டாப் பட்டன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. நம்ம எடுக்கிற வாய்ஸ் வந்து நம்ம தெளிவாக கேட்குறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேமரா செட்டிங்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷட்டர் பட்டன் அழுத்தம் மூலிமா வந்து ஒவ்வொரு செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். நம்ம இந்த பார்த்திங்கன்னா 4K 30 ஃப்ரேம்ஸ் per செகண்டு, 2.7K 30 ஃப்ரேம்ஸ் per செகண்டு, 180 பிக்சல் எடுக்கலாம், 180 பிக்சல் 30 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் எடுக்கலாம், 60 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் எடுக்கலாம். ஓகே பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சென்டர் பட்டனை ஓடி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த போர்ஷனுக்கு மாறுது. அந்த ஃபோட்டோ ரெசல்யூஷன் எவ்வளோ வேணும். ஃபோட்டோ ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் இருக்குது, 12 இருக்குது, 8 இருக்குது, 5 மெகா பிக்சல், இந்த மாதிரி நிறைய மெகா பிக்சல்ஸ்லாம் இருக்குது. நம்ம என்ன வேணும் பார்த்தீங்கன்னா டைமர் வச்சுக்கலாம், ஆட்டோ மோடு, அப்புறம் வந்து ட்ராமா ஷூட் எடுக்கணுமா அது மாதிரி மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர், ஒயிட் பேலன்ஸு, ஒய்ஃபை என்னென்ன கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது மூலியமாக வந்து பார்த்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ், இந்த மாதிரி டேட்டு, டைம், ஃபார்மெட்டு, ஃபேக்ட்ரி டேட்டா செட் எல்லாமே இருக்குது. நமக்கு வந்து செட்டிங்ஸ் மாற்றணும்னா அது பேக் டு ஃபார்ம் அதுக்கு வந்துடும் கரெக்டாக. பார்த்திங்கன்னா ஓகே இதை நம்ம ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் வந்து சுத்தமாக வெளியில் வந்துடும். இந்த கேமராவில் எடுத்த சில வீடியோ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவோட எண்டில் நான் வந்து உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், இந்த கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். எந்த மாதிரி இந்த வீடியோ வந்து ரிசல்யூஷன்லாம் அது எடுக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3700 இந்த கேமரா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. ஆனால் நான் இது இந்த வீடியோ எடுக்கல. நெக்ஸ்ட் வீக் வந்து திருப்பதி போகிறேன். அந்த லாக் வந்து நான் கண்டிப்பாக போடுவேன். அடுத்த ஒரு 2-3 வீக்ஸில் வந்து நான் போடுவேன். அப்போ வந்து நீங்கள் இந்த கேமரா எப்படி இருக்குன்னு நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேமரா எப்படி இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்றது வீடியோ வந்து அதுக்கப்புறம் இந்த கேமராவோட ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கேமராவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டோம், அவ்வளோதான். இதுக்கு மேற்படி வந்து நான் இதில் எந்த ஒரு இதுவும் நான் இன்க்ளூட் பண்ணல இந்த வீடியோவில். இந்த வீடியோ எண்டில் வந்து இந்த கேமராவில் எடுத்த வீடியோக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே ஜாயின் பண்ணுறேன். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துட்டு அந்த கேமரா வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. அந்த கேமரா வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வேணா நீங்கள் அதில் டேரெக்டாக கிளிக் பண்ணுறது மூலியமாக டேரெக்டாக நீங்கள் கேமரா வந்து வாங்கிக்க முடியும். அடுத்தடுத்த வீடியோ நான் நிறையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கும். மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.